முதல் மனைவி சரியில்லையா, இரண்டாவது மனைவியை உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி நாங்கள் தருகிறோம். ஆன்லைன்ல குறி சொல்றான், ஜோசியம் சொல்றான். அப்ப நாம என்னங்கிறோம்னா, அப்ப முதல் பொண்டாட்டி அதை அவனோட குறி சொல்றவனோ ஜாதகம் சொல்றவனோ சொல்லி தாண்ட 10 பொருத்தோ 16 பொருத்தோ பார்த்துதான் பண்ணி வச்சிருப்பான். டீச்சர் ஆவாங்களா, என்ஜினியர் ஆவாங்களா, இதையெல்லாம் எப்படிதான் நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்க? கேட்கணுமா கூடாதா? நீங்க எந்த குறி சொல்றவங்களை வேணாலும் போய் பாருங்க. யாரை பார்த்தாலும் அவங்க அண்ணா 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 அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. நமக்கெல்லாம் படிச்சு என்ன ஆவீங்க, எதிர்காலத்தில் டாக்டர் ஆவீங்களா, பெரிய முதலாளி ஆவீங்களா, என்ஜினியர் ஆவீங்களா, என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்ற இந்த குறி சொல்றவங்க இப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 200 பேர்த்துக்கிட்ட கேட்கறான்னு வைங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்ற நீங்க, நான் உங்ககிட்ட குறி பார்ப்பனா பார்க்க மாட்டேனான்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சு சொல்லலாமே. அது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தா, நான் பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சதா நீங்க எங்கிட்ட கேட்காம போயிருவீங்க. உங்களுக்கு தெரியுமே இவன் நம்ம கிட்ட பார்ப்பான் அப்படின்னு சொல்லி. அந்த கண்டுபிடிக்கும் சக்தி ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. அப்ப அவங்ககிட்ட மட்டும் கேட்டு மீறி 190 பேர்த்துக்கிட்ட கேட்காமயே போயிருக்கலாம். அப்ப யாரு நம்ம கிட்ட குறி பார்ப்பாங்கிறதையே கண்டுபிடிக்க தெரியாத நீங்க, அது தெரியாம 190 பேர்த்துக்கிட்ட வேஸ்டா கேட்டு அது ஒரு அவமானமாவும் இருக்கும். குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா குழந்தை பிறந்துரும் அப்படின்னா, அப்ப ராமேஸ்வரத்துல குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ராமேஸ்வரத்துல திருமணமாயி குழந்தை பிறக்காதவங்க எல்லாம் அவங்க எங்க போகணும்?